அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி. நாளைய நாள்ல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது. இந்த குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரே ஒரு முறை மட்டும் எழுதி உங்க பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும், உங்க வம்சத்துக்கே பண கஷ்டம் வராதுன்னு சொல்லலாம். ஏன்னா நாளைய நாள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. வாங்க, நாளைய நாள்ல அப்படி என்னதான் சேர்க்கை இருக்குங்கிறத பத்தியும், பணவசிய நேரத்தை பத்தியும், பணவசிய நேரத்துல நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு புதன்கிழமை. இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இந்த புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் 2 அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. இப்ப நான் சொல்ல போற இந்த சேர்க்கை இதுவரைக்கும் நமக்கு வந்ததே கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சேர்க்கைனே சொல்லலாம். பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை. சரி, அந்த சேர்க்கை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நாளைக்கு நமக்கு 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. நாளைக்கு தேதி 2. அந்த வகையில 52ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த 0ங்கிற நம்பர் நமக்கு தேதியில வரணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த வகையில 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை நமக்கு தேதியில அடிக்கடி வராது. அடுத்ததா இது கூட சேர்த்து இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 741ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. இப்ப நமக்கு இருக்கிறது ஏப்ரல் மாசம், அதாவது 4வது மாசம். அடுத்ததா நாளைக்கு தேதி பங்குனி மாசம் 19ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 10ங்கிற நம்பர் வரும். இந்த 10ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 1ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 741ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. நாம எப்பயுமே பணவசியத்துக்கு 520 741 இந்த 2 நம்பரையும் சேர்த்து தான் பயன்படுத்துவோம். இது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட 2 நம்பரோட சேர்க்கையும் தேதியில ஒரே நாள்ல வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. அதுவும் புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. அந்த வகையில நாளைய நாளை தவற விடாதீங்க. சரி, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி திதி அன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவுகளை நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல ரிசல்ட்டை கை மேல பலனை கொடுத்த நேரம் இந்த பணவசிய நேரம். இந்த பணவசிய நேரம் சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கான முயற்சிகளையும் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில நாளைக்கு நமக்கு 2 பணவசிய நேரம் வருது. எப்பயுமே ஒரு நாளைக்கு 2 இல்லனா 3 பணவசிய நேரம் நமக்கு வரும். நாளைக்கு எப்ப இந்த பணவசிய நேரம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, காலையில 10 மணி 12 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நாளைக்கு காலையில 10 மணி 48 நிமிடங்கள் வரைக்கும் முதல் பணவசிய நேரம் இருக்கு. அடுத்ததா 2வது பணவசிய நேரம் மத்தியானம் 2 மணி 48 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மத்தியானம் 3 மணி 46 நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு. இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய 2 பணவசிய நேரத்துல உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டைம்ல மட்டும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யுங்க. ஒரே ஒரு டைமை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கிட்டாலே போதும். இதுவே உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட செய்யலாம். இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பணவசிய நேரத்துல மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். அப்பதான் அந்த பணவசிய நேரத்தோட எனர்ஜி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், கை மேல பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிக்கோங்க. அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயார் கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பண கஷ்டத்தையும் உங்க மனசுல வச்சுக்க வேண்டாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனா பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பலை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நமக்கு இந்த சிம்பல் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு இந்த சிம்பலுக்கு 2 பக்கமும் நான் கொடுத்திருக்கிற மாதிரி 741520ங்கிற ஏஞ்சல் நம்பரை சொல்லிக்கிட்டே, அதாவது ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே நீங்க எழுதிக்கோங்க. இந்த மாதிரி பிரியாணி இலையில எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய இடது கையில வச்சு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க. நம்ம சேனல்லையே தொடர்ந்து நிறைய அஃபர்மேஷன் தினமும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷனை நீங்க இங்கிலீஷ்ல சொல்லலாம். தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற பவர்ஃபுல்லான அஃபர்மேஷனை சொல்லலாம். சரி, பிரியாணி இலைய கையில வச்சுக்கிட்டு இந்த அஃபர்மேஷனை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க. கட்டாயமா உங்க பர்ஸ்ல ஒரு 10 ரூபாய் பணமாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலை 1 மாசம் வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இந்த பிரியாணி இலையில இந்த பணவசிய நேரத்துக்கான எனர்ஜியும் நாளைய நாள்ல இருக்கக்கூடிய எனர்ஜியும் இருக்கும். அதே மாதிரி அந்த பிரியாணி இலையில நம்ம வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சிம்பலோட எனர்ஜியும் அந்த ஏஞ்சல் நம்பரோட எனர்ஜியும் இருக்கும். இது நமக்கு மேலும் மேலும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா அந்த பிரியாணி இலைக்கே நல்ல ஒரு பணவசிய சக்தி இருக்குன்னு சொல்லலாம். பணத்தை நமக்கு காந்தம் போல ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரிதான் அந்த அஃபர்மேஷனும் பணத்தை 4 திசைகள்ல இருந்தும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இப்படி பல விஷயங்களையும் பல எனர்ஜியையும் இந்த பரிகாரத்துக்கு நாம யூஸ் பண்றோம். அதனால எல்லாருக்குமே கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.